இரவு முழுவதும் சீனு வீட்டை விட்டு வெளியிலே நிற்கிறார். பத்மா, நானும் வீட்டை விட்டு போகிறேன், மாயா இருக்கும் இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று கிளம்புகிறார். ரகுராமோ அவரை தடுத்து நிறுத்துகிறார். நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி கிளம்புகிறார். சரி, அப்போ என்றால் நீ போய்க்கொள் என்று ரகுராம் சொல்கிறார். உடனே சீனு அப்பா, பத்மா மூவரும் சேர்ந்து லிங்கத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. லிங்கத்து வீட்டுக்கு போனோன்னா லிங்கத்துக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. ஆடு தானா தான் மலையில் சிக்கிடுச்சே அப்படின்னு சொல்லி அவர் அவங்கள கூப்பிடுறாரு. கூப்பிட்டு வீட்டில் அடைக்கலம் கொடுக்குறாரு. சரின்ட்டு வீட்டில் அடைக்கலம் கொடுத்துட்டு ஆடிட்டரை பார்க்க அவர் போகிறாரு. ஆடிட்டரை பார்த்து சீனு பேர்லேயும் அவங்க அம்மா பத்மா பேர்லேயும் எவ்வளோ சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆடிட்டர் பார்த்துட்டு சொத்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீனு பேரில் எந்த ஒரு சொத்தும் கிடையாது, பத்மா பேர்லேயும் எந்த ஒரு சொத்தும் கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை பார்த்து லிங்கம் அப்படியே ஒரே ஷாக்காகி நிற்கிறாரு. பத்மாவை திரும்ப லிங்கம் ஏற்றுக்குவாரா, இல்லை வீட்டை விட்டு அனுப்பிடுவாரா, இல்லை ரகுராமுக்கு எதிரியாக திருப்பிடுவாரா அப்படிங்கிறத நம்ம சந்தியா ராகம் சீரியலில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.